அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இடங்களுக்கும் ஆலயங்களுக்கும் பலதூர் மைல் பயணம் செஞ்சு செலவு பண்ணி நம்ம போய் பார்ப்போங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் ஆலயங்களையும் நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க. அந்த வகையில் கொங்கு மண்டலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குக்கிராமமான நிலுவைக்கல் புதூரில் ஸ்ரீ இரட்டிலிங்க சித்தேஸ்வர ஆலயம் அமைஞ்சிருக்குங்க. கிபி 1291 டு 1343 வரைக்கும் ஆட்சி செய்த பொய்சாலா மன்னர் 3ஆம் வீரவல்லா அவர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதுங்க. கொங்கு மண்டலத்தில் நம்ம இரட்டிலிங்க சித்தேஸ்வர ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை அப்போ புவானிய நாடுன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தில் இரட்டைலிங்கம் அமைஞ்சிருக்குங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரட்டைலிங்க சிவாலயங்களில் கொங்கு மண்டலத்தில் இங்கே மட்டும்தாங்க இருக்குது. இரட்டிலிங்க ஆலய வழிபாட்டில் சிறப்பு என்னன்னு பார்த்தா எல்லா காரியங்களையும் வெற்றி பெறணும், இழந்த பதவி பொருள் நாட்டை திரும்ப பெறணும். இன்னைக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கணுங்க. இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போனால் அந்த திருமண தடை நீங்கன்னு சொல்லி கூட அருணாச்சல புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஆட்சி செய்த 3ஆம் வீரவல்லா மன்னர் பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர்னு சண்டை போட்டு இழந்த சில பகுதிகளை மீட்டு கொண்டு வந்தாரு. அதன் நினைவாக தான் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியும் புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பழமையான சிவனை வழிபாடு செய்யணும்னு சொல்லி குடும்பத்தோட தஞ்சாவூருக்கோ திருவண்ணாமலைக்கோ பயணம் செய்கிறேங்க. அதை விட நம்ம ஊருக்கு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இரட்டிலிங்க சித்தேஸ்வர சிவாலயம் இருக்குங்க. இங்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம். அங்கே போய் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குதோ அதை விட அதிகமான பலன் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க 800 வருடத்துக்கு முன்பு பழமையாக நம்ம சிவாலயத்தில் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. நம்ம உலக வரலாறோ மற்ற வரலாறோ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதோட நமக்கான வரலாறு என்ன, நம்ம முன்னோர்கள் யாருன்னு சொல்லி